ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட டே டு டே ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog அழகாக ஒரு சின்ன கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலர்ஸ் அதில் வந்து ஆட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காவி பொடி இருக்கும்ல, அதுதான் அந்த கோலத்தோடு சேர்த்து போடுவேன். அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி எல்லோ கலர் இல்லை பிங்க் கலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்குவேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால கோலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் கிளம்பிட்டாங்க. அவங்க மார்னிங் கிளம்பும்போது வந்து ஒரு வெண்பூசணி ஜூஸ் வந்து போட்டு கொடுப்பேன். இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து அவங்க இப்போ வெயிட் லாஸில் இருக்காங்க, அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து வயிறில் புண்ணு இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா கூட மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்து வெண்பூசணி ஜூஸ் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வெண்பூசணியை வந்து அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மல்லித்தலை, மிளகு, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி நிறைய விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அந்த vlog வந்து ஹெல்தியான ஒரு ரெசிபியோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தோசையும் கார சட்னியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன வேலைகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இதை பார்த்துக்கிட்டே வந்து உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது நீங்கள் கிராசரிஸ் வாங்கும்போது எப்படி நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணலாம், நான் எப்படி வந்து அதை வந்து பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். நீங்கள் வந்து இப்போ தான் நியூலி மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிராசரிஸில் எப்படி கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்லாம் இருக்குது அப்படின்னா நான் இதில் ஷேர் பண்ண போகிற சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேண்ட்ரி ஏரியாவில் ஒரு தடவை செக் பண்ணுவேன், என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறது போக மிச்சம் எவ்வளோ திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மந்த்துக்கு தேவையானது மட்டும்தான் நான் பொதுவாக வாங்குவேன். 2-3 மந்த்ஸ்க்கு தேவையானதை மொத்தமாக வாங்கி வச்சுக்கிற பழக்கமே கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால அந்தந்த மந்த்துக்குரிய கிராசரிஸ் மட்டும்தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். இந்த வீட்டில் வந்து நம்ம க்ளீனிங்க்குன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், அப்புறம் சோப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு தேவையானதோ இல்லை 3 மந்த்ஸ்க்கு தேவையானதோ மொத்தமாக டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கே வந்து நமக்கு ஆஃபரில் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வெளியில் நம்ம வாங்குறத விட நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு தேவையானதோ இல்லை 3 மந்த்ஸ்க்கு தேவையானதோ வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அடுத்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம அங்கே டிமார்ட்டுக்கு போகும்போது தேவையான க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். அந்த டைமில் வேறு ஏதாவது ஆஃபரில் நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ ஆஃபரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வாங்கும்போது அதோட எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து வாங்குங்க. இந்த டிப் வந்து நான் ஆல்ரெடி பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோலையோ இல்லை ஏதோ ஒரு க்ளீனிங் டிப் வீடியோலையோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போவும் எனக்கு அது வந்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நம்ம ஆஃபரில் வாங்கும்போது அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்க்காம வாங்கிடுவோம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே போட்டிருக்காங்கன்னா அதை வாங்கும்போது அந்த ப்ராடக்டை பின்னாடி திருப்பி பாருங்கள், அதில் எக்ஸ்பைரி டேட்லாம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து அந்த ஆஃபரில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு அதில் கொஞ்சம் பணம் வந்து சேவ் ஆகும்.
அப்புறம் எப்போவுமே கிராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு வந்து எழுதி கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி வாங்குவோம். அப்படி இல்லாமல் என்ன வாங்க போகிறோன்னு ஒரு லிஸ்ட்டு கையில் இல்லாமல் அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கி எடுத்து போட்டுட்டு வரணும் போல தான் இருக்கும். அதில் நமக்கு டைம் போகிறதும் தெரியாது. ப்ளஸ் நம்ம கண்ணில் பார்க்குறப்போ டக்குன்னு அதை வாங்கணுன்னு தான் தோணும். இது வந்து ஒரு இயல்புன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம டக்குன்னு பார்க்குறோம், அது கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஆடில் பார்த்துருப்போம், இல்லை புது ப்ராடக்டாக லான்ச் ஆகிருக்கும், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்லாம் தோணும். உடனே வந்து டக்குன்னு வாங்கி போட்டுட்டு வந்துடுவோம். அதோட ப்ரைஸு இல்லை அது நம்மளுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அந்த டைமில் யோசிக்க மாட்டோம். பார்த்ததுமே வந்து வாங்கி போட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எந்தளவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா வாங்கிட்டு வந்து 1 or 2 days யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அதை தூக்கி ஓரமாக போட்டுருவோம். அந்த பொருள் ஒரு ஓரத்துலேயே தான் இருக்கும், அதை வாங்கினதும் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் அந்த மந்த்துக்கு உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ் என்ன வேணும் அப்படின்றத நோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதில் இருக்க பொருட்களை மட்டும் வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் ஒரு பட்ஜெட் வந்து டிரைவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களோட பட்ஜெட்டை தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மணி வந்து நிறைய நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்குங்க. அப்படி நம்ம வாங்கும்போது மணி வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து ஒரு சில வீட்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்க அந்த வீக்கில் என்னெல்லாம் நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்றத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மண்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி அந்த வீக் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அதில் என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத அந்த வீக் நீங்கள் தேவையான மளிகை பொருட்கள் வாங்க போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் அதில் நோட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குவீங்க அப்படின்றதுனால அடுத்த வீக்கில் அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராசரி வாங்குறதுக்கே வந்து போவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாங்கினதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் வந்து ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டே இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற சில பொருட்கள் இருக்கும் இல்லையா வீட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து கிச்சனில் ரொம்ப ரேராக தான் சாஸ் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பட்டர், சீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய குவான்டிட்டியில் வாங்க மாட்டேன். எனக்கு அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு வாங்கிப்பேன். இப்போ அடுத்த நாளைக்கு நான் ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சீஸ், பட்டர்லாம் தேவைப்படுது அப்படின்னா சும்மா சின்ன பேக்கெட்டில் வாங்கிப்பேன். ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதை வந்து பெருசாக நிறைய குவான்டிட்டியில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மாவே தான் அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சீக்கிரமே வந்து அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆச்சுன்னா பணம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் அந்த டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த பொருள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் முதல் நாள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போதைக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதை காலி பண்ணிட்டீங்கன்னா பணமும் வேஸ்ட் ஆகாது. அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அது எக்ஸ்பைரி ஆகி அந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கொஞ்சம் பணம் வந்து கிராசரி வாங்கும்போது சேவ் பண்ணிக்க முடியும். மந்த்லி கிராசரிஸ் வாங்கும்போது நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வருஷக்கணக்கில் ஒரே கடையிலையோ இல்லை ஒரே சூப்பர் மார்க்கெட்லேயோ தொடர்ந்து நம்ம மந்த்லி கிராசரிஸ் வாங்காமல் புதுசாக இன்னும் மற்ற கடைகளில் ட்ரை பண்ணி பார்க்குறது. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்க ப்ரைஸுக்கும் அந்த கடையில் புதுசாக நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்லையுமே இன்னும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பவுமே வந்து ஒரே கடைகளில் வாங்காமல் இன்னும் வித்தியாசமாக எங்கேயாவது நல்ல ஆஃபரில் இன்னும் நல்ல குவாலிட்டியாக பொருட்கள் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணி வாங்குங்க. உங்களோட பட்ஜெட்டில் வந்து அமௌண்ட் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொருள் இன்னும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.